மைனி எல்லாம் வச்சுட்டேன் என் திருப்திக்கு. சரியா வச்சிருக்கேனா பாருங்க மைனி, உங்களுக்கு திருப்தி தானே? ஆமாம் மைனி, எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கீங்க. கூட தான் வச்சுருக்கீங்க ஸ்வீட்லாம் நிறைய. திருப்தி தான் மைனி. சரி நீங்கள் முறை செய்யுங்க, அவளுக்கு கொடுங்க. இல்லை மைனி, பெரியவங்க நீங்கள் தானே, நீங்கள் தொடங்கி வைங்க. மருமகளுக்கு நீங்கள் கொடுங்க. மருமகளுக்கும் வயிற்றில் உள்ள பேத்திக்கோ பேரனுக்கோ நீங்கள் தான் கொடுக்கணும். சாப்பிடட்டவங்க. யாரா ஒரு ஆள் சீக்கிரம் தாங்க, எல்லாம் கிட்ட அடுக்கி வச்சுட்டு சாப்பிடும் போல இருக்கு. அப்பா, இவ்வளவு ஸ்நாக்ஸு பலகாரங்கள்லாம் இருக்கு. பட்டு, நீ இதை ஃபுல்லாக சாப்பிட்டு தீக்கணும். உனக்கு நீ சாப்பாடெல்லாம் கிடையாது, இதுதான். இது எனக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு சும்மா பேருக்கு இல்லை ஒன்று ஒன்று தருவாங்க, அவ்வளோதான். ரொம்ப சாப்பிடவும் கூடாதுல்ல, வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. சரி, அவளுக்கு மைனியே தொடங்கி வைக்கட்டு. தீபா, உங்கள் மைனியாருக்கு எல்லாம் எடுத்து கொடுமா. எல்லா பலகாரத்தில் ஒரு பலகாரம் எடுத்து வாயில் கொடு. நானாம்மா கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட் ஏதாவது பெரியவங்க தொடங்கி வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் இல்லை, மைனியார் தான் மொதல் கொடுக்கணும். போ, நீ எடுத்து கொடு. பிள்ளை வேணா எடுத்து வச்சுக்கோ. அவளை எங்கே தியா எங்க? தியா அந்த மாமா கூட கடைக்கு போயிருக்காமா, இன்னுமா வரல? சரி, நீ உன் மைனியாருக்கு எல்லாம் எடுத்து கொடு. தியா பாப்பா கையில் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். அதுவும் அந்த தியா பாப்பாவே வந்துட்டா. வாங்க தியா குட்டி, அத்தைக்கு பலகாரங்கள்லாம் கொடுக்கலாம். வாங்க. வாழு தியா குட்டி, அப்படிலாம் இல்லை. முத அத்தைக்கு வீட்டில் பாப்பா இருக்குல்ல, நம்ம இதெல்லாம் கொடுத்தா பாப்பா ஸ்வீட்லாம் சாப்பிடும். அதுதான் கொடுப்பாங்க. நீ தான் உன் குட்டி பாப்பாவுக்கு கொடுக்கணும். நீ நான் கொடுக்கக்கூடிய முத பலகாரத்தை தான் என் மருமகன் சாப்பிட போகிறான். இந்தாங்க மைனி, சாப்பிடுங்க. அதிரசத்துலேருந்து ஆரம்பிக்கேன். தீபா, ஜாங்கிரி இருக்கு பற்றி அதை கொடு. இனிப்பா இருக்கு பற்றி அதை கொடுத்துட்டு அடுத்தது அதெல்லாம் கொடு. சரிங்க தே. போதும் மைனி, போதும். இப்போ ஸ்வீட் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? தாரேம்மா, அத்தைக்கு தான் இன்னைக்கு, அப்புறம் தான் உனக்கு. இல்லை, தியா குட்டிக்கு தான். இந்த தியா பாப்பா சாப்பிடு. இந்தாங்க மைனி, முந்திரி கொத்து என் மருமகனுக்கு. நல்லா இருக்கு. இந்தாங்க மைனி, அதிரசம் சாப்பிடுங்க. நான் 3 தான் வச்சிருக்கேன், மீதி 3 ஸ்வீட்டு பார்த்துடுங்க. உங்களுக்கு ரொம்ப சாப்பிட்டு திகட்டும், அதான் இப்போதைக்கு 3 தந்திருக்கேன். அதிரசம் நல்லா இருக்குமா? ஏன் குட்டிமா, அத்தைக்கு முறுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் தியா குட்டிமா. தியா குட்டிக்கு அதே இதை விளையாடுறதுக்கு அடுத்தது ஒரு குட்டி பாப்பா வருவாங்க. தியாக்கு கம்பெனிக்கு. தியா பாப்பாக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா விளையாடுறதுக்கு? அம்மா, 2 தங்கச்சி பாப்பாலாம் வேணுமா இந்த பொடிசுக்கு விளையாடுறதுக்கு? லட்சுமி, நீ அடுத்த குடும்பமா போய். நான் அவங்களெல்லாம் காணும். இப்போ வருவாங்கக்கா, ஏதாவது துணி மாற்றிட்டு இருக்காங்களா இருக்கும், வந்துட்டு இருப்பாங்களா இருக்கும். தியா குட்டி வாங்க. அடுத்தது அந்த பாட்டி கொடுக்கட்டு. நெட்டவழி, நல்லபடியா ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெற்று எடுனம்மா. சரி, இந்த பலகாரம் தாரேன், சாப்பிடு. முத எங்கள் வீட்டில் வந்து சொல்ல வந்த. பார்த்தீங்களாக்கா, தாமரக்கா தூங்கி, சந்திரா உமாக்காவெல்லாம் காணும். சீக்கிரம் வரலாம்லக்கா. பாருங்க, அவங்க வீட்டில் விசேஷம் தான். நான் இப்படி தான் இனிமேல் போய் நிற்பேன் பாருங்க, எல்லாம் முடிஞ்சோடனே. வருவாம்மா, வருவா. அரை துணி எடுத்து உடுத்துட்டு வரணும்ல, வந்துட்டு இருப்பாங்களா இருக்கும். இப்போ இந்தாம்மா, இந்த முந்திரி கொத்து சாப்பிடு. இன்னைக்கு பட்டுக்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டே வயிறு நிறைஞ்சிரும் போல. வேற எதுவும் சாப்பிடாண்டான்னு நினைக்கேன். நைட்டு பிரியாணி ஏதாவது ஆர்டர் கொடுக்கலான்னு தான் நினச்சேன். இப்படி ஆகிப்போச்சே, பலகாரம் தானே வயிறு நிறைஞ்சிருமே. நல்லா இருக்க. எத்தனை பிரியாணினாலும் நான் சாப்பிடுவேன். நான் உங்கள்கிட்ட சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். எனக்கும் சேர்த்தா நீங்கள் வாங்கி தரணும். அதானே பார்த்தேன். இன்னும் பிரியாணி வேண்டான்னு சொல்லிடுவேன்னு பயந்து போனேன். அடுத்து நீங்கள் கொடுங்க. கடைசி தான் பொண்ணுக்கு அம்மா கொடுப்பாங்க. தியா பாப்பா, அத்தைக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன்லாமா, அதான் அத்தை இன்னைக்கு அதே சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கு தானே இவ்வளோ அந்த பாட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அத்தைக்கு மட்டும் இல்லை, வயிற்றுல ஒரு குட்டி பாப்பா இருக்குது பற்றியா, அந்த பாப்பாவுக்கும் சேர்த்து தான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது அந்த குட்டி பாப்பா தான் முதல்ல சாப்பிடும் வயிற்றுல போய், 2வது தான் அத்தைக்கு போகும். தியா குட்டி, எத்தனை கேள்வி கேட்டுட்டே இருக்க நீ. ஒருத்தங்களுக்கு பேர் வைக்கிற, கேள்வி கேட்குற. அப்பா, என் மருமகளுக்கு எவ்வளவு டேலண்டு. வயிற்றுல உள்ள குட்டி பாப்பா, உங்க ஆச்சி நான் உனக்கு அதிரசம் தரேன், சாப்பிடுங்க.
இந்த ராஜேஷ் உனக்கு யாரும் தரலையே, இந்த நீ சாப்பிடு. பத்தியா எங்க அம்மா தான் எனக்கு தராங்க. நீ யாரு தந்தியம்மா? மைனி நீங்க கொடுங்க. இல்லை இருக்கட்டும் மைனி, நான் கடைசி தான் கொடுக்கணும். நீ வேற யாராவது அக்கம் பக்கத்துல இருந்து வருவாங்களா? ஆமாம், அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்தாச்சு. வாங்க வாங்க. தீபா கொஞ்சம் வாயேன், அந்த டீ காப்பி இட்லிலாம் எடுத்து வைப்போம், வாயேன். சரிம்மா அந்த வாரேன். என்ன சந்திரா இவ்வளோ நேரம் ஆயிட்டு? நானும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், உங்களை யாரையும் காணும். அதான் என் மகள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். சரி போ, போய் பிள்ளைய அவளுக்கு பலகாரம் ஏதாவது கொடு. ஆமாக்கா, என்ன செய்ய, குளிச்சதுனால இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இல்லை அப்போதே வந்திருப்போமே, அவரை முறைச்சி பார்க்கல. சரிக்கா கொடுத்துட்டு வாரேன். நீ அப்படியே வந்துட்டியோ? உன் வீட்டில் போய் கிடந்து கத்திக்கிட்டே கிடந்தேன், யாரும் என்னன்னு கேட்கல. அடுத்து உன் சின்ன மாவா தான் வந்து அம்மா அப்படியே போயிட்டாங்கத்தே, நாங்களும் கிளம்பிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஏன்டாதான் நான் இங்கே வரேன். ஏக்கா ஆமாம், நான் ரெடியாகி கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், உங்களை யாரையும் காணும். சரி அதான் பிள்ளைகள் வந்துச்சா, பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்தேன். அந்த தாமரக்கா உமா சந்திராக்கா யாராவது வந்தாச்சுன்னா அங்கே வர சொல்லுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன தூங்கி வீட்டில் நல்லா தூங்கிட்டியோ மழை பெஞ்சோன்னே? சீக்கிரம் வரணும்னு எத்தனை அடி வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன். உங்கள் வீட்டிலலாம் நான் சீக்கிரம் வாரேன்னா விசேஷம்னா நீங்கள் ஆடி அசைஞ்சு இந்த வயசில் உங்களுக்கு என்ன மழையில் குளியல் வேண்டி கிடக்கு? சீக்கிரம் வரலாம்ல? கோவப்படாதம்மா, என்னவோ இன்னைக்கு ஒரு ஆசையில் குளிச்சிட்டோம், அது கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு. இப்போ என்ன கரெக்ட் நேரத்துக்கு வந்துட்டோம்ல. அப்பா, உங்கள் அம்மா எவ்வளோ ஆனால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்வீட் ஸ்டாலே இங்கே தான் இருக்குது போல இருக்கே. அப்போ போயில கொஞ்சம் கணிசமாக கொண்டுட்டு போகலான்னு சொல்லு. ஆமாம், சீக்கிரமே வந்துட்ட பற்றி அவனுக்கு கணிசமாக தர வேண்டியதான். உனக்கு எது வேணுமோ எடுத்துகிட்டு போ. வெறுங்கையோடி போகட பற்றி அவர் அதிரசம் எடுத்துகிட்டு போகிறேன், வயிறு வர பசிக்கி. ஏக்கா நீங்கள் போங்க. அவங்க தான் குளிக்கணும்னு சொன்னேன், உனக்காவது அறிவு வேண்டாமா? வேண்டாம் வா, குளிக்க வேண்டாம், நம்ம போவோம், நீ கூப்பிட வேண்டாமா? நீனும் கலைஞ்சு ஆடி இருக்கேன்னா? சரி அதான் இப்போ வந்தாச்சுல்ல, விடு. உமாக்கா இப்போ தான் வந்தீங்களோ? ஆமாம், என் வீட்டுக்காரர் சாப்பிட வந்துட்டாரு. அப்போ கடையில் சாப்பிட்டுடுங்கன்னு சொன்னேன். அப்போ சரி என்ன போயிடாங்கன்னு விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன், அதான் விட்டுட்டு போனாங்க. நெட்டவள்ளி எவ்வளோ பலகாரம் வாங்கி வச்சிருக்க பத்தியா அவங்க அம்மா? பரவாயில்ல, நல்ல பெருசாக செஞ்சுருக்காங்க. ஆமாம், அவங்க தம்பி எங்கே காணும்? அவன் வெளியே நிற்பான்னு நினைக்கேங்க்கா. வெளியே இப்போ நீ இல்லையோ? தம்பிக்கு ஒரு பொண்ணு தரம் இருக்கு, பத்துக்கோ. போவோன்னா எல்லாம் முடியட்டும் நல்லபடியா. சரிக்கா போவோம், விசேஷம்லாம் முடியட்டுனாக்கா. லட்சுமிக்கா ஒரு சம்மந்தம் சொன்னாங்க, போய் பாப்பா எதுனாலும் சீக்கிரம் அவனுக்கு முடிச்சு வைக்கணும். நீங்கள் தான் கடைசி. வேற யாராவது பலகாரம் ஏதாவது கொடுக்கணுமா என்ன கேட்டுடுங்கக்கா. இல்லைம்மா எல்லாரும் கொடுத்தாச்சு. இந்தா சாப்பிடு மினி. நல்லா இருக்குமா? எந்த கடையில் வாங்கினீங்கம்மா? இது நம்ம இந்த வீட்டு பக்கத்தில் வந்து பாட்டி செய்வாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லி ஆர்டர் கொடுத்து செஞ்சதுமா. நல்லா இருக்கும் அவங்கள்ட்ட எப்போவுமே. நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது, ருசியாக இருக்குது. இனி சீமனத்துக்கு அவங்கள்ட்ட தான் சொல்லி வாங்கணும் பார்த்துக்கோ. ஆமாம்மா, நல்லா இருக்குல்ல, அவங்கள்ட்டே சொல்லுங்க. அத்தை நல்ல மனசுக்கு நிறைவா பண்ணிட்டீங்க. ஆமாம் மாப்பிள்ள, ஒரு பொண்ணு இல்லை, அவளுக்கு நல்லா செய்யணும்ல, அதான் பார்த்து ஒரு ஆளாக யார் நல்லா செய்வாங்கன்னு பார்த்து இந்த பாட்டிகிட்ட ஆர்டர் கொடுத்தோம்.